கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது? அதனால ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால உங்களுக்கு நல்லது நடக்காம போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. சனி வக்ரம் பெற்றிருந்தாலே உங்களுக்கு கெடுதல்ங்கிறது கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் கும்பத்திற்கு இப்போ 7.5 சனி வேற முடியுது. சனி போகும்போது என்ன செய்துட்டு போவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். மற்றவங்களுக்கு ஒரு பங்கு லாபங்களை கொடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 2 பங்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தான் அவர் செய்துவிட்டு போக போகிறார். அதுலேயும் வக்ரம் பெற்ற சனி அப்படிங்கும் பொழுது, வக்ரம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மறுபடியும் அவர் ரெட்ராகேட்டு ரிவர்ஸ் வருவார். அப்படி வரும்போது அவர் முந்தைய கிரகத்திற்கு போகல, உங்களுக்கு ஜென்ம சனியாக உட்காரல. அவர் மீனத்திலே தான் நிற்க போகிறார். மீனத்திற்குள்ளாரையே தான் அவர் ட்ராவல் பண்ணுறார். அதுவும் இந்த வக்ரம் பெற்ற சனி குருவால் பார்க்கப்படுகிறார். எப்படிப்பட்ட குருவால்? உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்பட போகிறார். அப்படி பார்க்கப்படும் பொழுது உங்களுக்கு எந்தவித கெடுதல்களுமே வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்கள் இஷ்யூஸ் இருந்தாலும் இம்மிடியேட்டாகவே வருமுன் காப்புங்கிற மாதிரி நீங்கள் போய் டாக்டரை பார்த்தணும். ஆரம்ப கட்டத்திலே அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு பெருசாகிடும். மற்றபடி வேறு பெரிய கெடுதல்கள் எதுவுமே நீங்கள் சந்திக்க போவதே கிடையாது. குருவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மையான இடத்தில் நின்று, அவர் நிற்கக்கூடிய இடத்தை விடவும் குருவுக்கு பார்க்கக்கூடிய வீடுகள் தான் ரொம்ப பெருசு. 10, 12 2ஆம் வீடுகளை அவர் பார்க்கிறார். இதில் சனி நிற்கக்கூடிய வீடு தான் இந்த 2ஆம் வீடு. இந்த சனியோடைய முழு கெடுதல் தன்மையுமே ஒரு கட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த ரெட்ராகேஷன் நடக்குது, இந்த வக்ரமும் நடக்குது. ஸோ உங்களுக்கு வரவேண்டிய பணம் காசுகள் சேர்வது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பது, மிக அபரிதமாக கிடைப்பது, ஒரு வீடு வாகனம் வாங்குவது அல்லது ஒரு புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வருவது, இது எல்லாமே 1 by 1 நடக்கும். ஜூலை 26ஆம் தேதி இந்த வருடம் சனி வக்ரம் பெறுது. அது டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்குமே அந்த வக்ர நிலையிலேயே இருப்பார். ஆனால் நிச்சயம் இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக நன்மையை தரக்கூடிய ஒரு வகையில் தான் செயல்பட போகுதுங்கிறதுனால நீங்கள் ஒரி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நிச்சயம் நன்மைகளே மேலும் மேலும் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரலாம். திருவண்ணாமலை மாதிரியான சிவன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்கள் சென்று வரலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் சந்நிதி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சந்நிதி. கொடிமரத்துலேருந்து அப்படி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த காலபைரவர் சந்நிதிக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது சனி அப்படிங்கிற கிரகம் அப்போ அவர் உங்களை விட்டு போகும்போது நன்மைகளை மிக அபரிதமாக கொடுப்பார் இல்லையா, அது உங்களுக்கு மிக துரிதமாகவே கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியடாக அமைய போகிறது. கிடைத்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உயர்வை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டிய அற்புதமான காலகட்டம். ஒரு சில நேரங்களில் ஒரு நீண்ட தூர ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரலாம். அப்படி செல்லும்போது அது ஒரு இரவு நேர பயணமாக இல்லாமல் இருப்பதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். நைட் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஹெல்த் ரீதியான இஷ்யூஸ் மட்டும் வரலான்னு சொல்லிட்டு. இந்த நைட் ட்ராவல்லாம் எடுக்கும்போது உங்களுடைய உடல் மிகவும் சோர்வடைந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் ரொம்ப உடல் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கிறதுனால ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி எந்த முயற்சிகள் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது எல்லாமே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வகையில் தான் செயல்பட போகுதுங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும்.
எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், வீட்டில் நீங்கள் குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.